லார்ட். உபத்திரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்து கொண்டேன், ஆனாலும் நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே, கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி போடுவார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன? நீங்க நம்பி இருந்தோர் உங்களை மறந்து போயிட்டாங்களா? அது நிமித்தம் கண்ணீரோடு இருக்கீங்களா? உங்களுக்கு தேவன் தருகிற வாக்கு தத்தம் ஓசியா 11:8-9. உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்களுடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலையாக வேணா இருக்கலாங்க. அது ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம், இல்லை ஒரு சிறு காரியமாக இருக்கலாம். அந்த காரியத்தை நினைத்து நீங்க கலங்காதீங்க. ஏன்னா வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மனிதர்கள் உங்களை மறந்து போலாம், ஆனா நீங்க ஏசப்போட வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் சொல்கிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிருன்னு வசனம் சொல்கிறதுங்க. இந்த சூழ்நிலையில நீங்க தேவனை நம்பிக்கொண்டிருங்க. நீங்க என்னென்ன வசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கலானா நீங்க சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார் என்ற இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, நீங்க என்னை கைவிடாமல் என்னை மறக்காம இருங்கன்னு சொல்லி ஜெபியுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் என்ற இந்த வசனத்தின்படி நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை சமாதானத்துடனே காத்துக்கொள்ளும்னு சொல்லி ஜெபியுங்க. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீர் என் துதின்னு சொல்லுங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறதுன்னு சொல்லி ஜெபியுங்க. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க அருகில் நின்று தேவன் சொல்கிறார், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து விடுவிப்பேன். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நித்தமும் நடத்துவார். God bless you.